ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மாலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் டிசைட் பண்ணி போனோம். அங்கே வந்து இது வந்து அவென்யூஸ் மால். நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த 360 மாலுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தோம். அது வந்து ஓரளவுக்கு ஓகேவா, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. பட் இந்த மாலை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஒரு நாளில் கொஞ்சம் கூட எங்களால் பார்க்க முடியலை, அந்தளவுக்கு ரொம்ப 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 பெருசாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் டாக்ஸியில் தான் போயிருந்தோம். கொஞ்சம் எங்கள் இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய பிராண்டட் ஷாப் இருந்துச்சு. நாங்கள் என்ட்ரி ஆனதோடு இருந்தது வந்து இந்த செஃபோரா தான். ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்துச்சு அந்த ஷாப்பில். அந்தளவுக்கு இங்கே வந்து நிறைய பிராண்டட், அதுவும் இல்லாமல் அந்த பார்க்குறீங்களா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நம்மளை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்தளவுக்கு வெஹிக்கிளும் அவைலபிளாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்படி நிறைய ஸ்பெக்ஸு ஷாப்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு 10 KD 15 KD அந்த அளவுக்கு வரும். அதாவது ஒரு 3000 4000 ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இது பர்ஃப்யூம் ஷாப் தான். நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸுக்கு ஒரு வாட்டி நிறைய ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நிறைய பர்ஃப்யூம் ஷாப் தான் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் இருக்க இந்த ஷாப்பு பேர் என்னென்னா ஹைப்பர் மேக்ஸ். இங்கே வந்து நம்ம எப்போவுமே திங்ஸ் வாங்குறது மாதிரி உள்ள நார்மல் ரேட்டில் எல்லா திங்ஸுமே இருக்கும். அதனால ஓகே சரி இங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து எலக்ட்ரானிக் திங்ஸும் இருந்துச்சு, வேறு க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே மிக்சிங்காக ஒரு பெரிய ஷாப்பாக இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் மொபைல்ஸு அப்புறம் நிறைய திங்ஸை வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தோம். இங்கே வந்து என் பொண்ணு அவங்களுக்கு ஒரு பேகு ஒரு தொப்பியை எடுத்து வச்சுட்டு அங்கேயும் இங்கேயுமா நடந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லோ குட்டி குட்டி பாக்ஸில் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஆஃபர் ப்ராடக்ட்டு, எல்லாம் கொஞ்சம் நல்லா கம்மி ரேட்லேயே இருக்கும். அப்புறம் நிறைய பேகு நிறைய திங்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னா மேட் இன் சைனான்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கீழே போட்டாலும் பிரேக் ஆகாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம குக்கிங்க்கு வச்சு நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் வாங்கலை. அப்புறம் இது வந்து என்னென்னா நம்ம கிச்சன் டவல். இதுவுமே நல்லா அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இதில் வந்து ஒன்றுலேயுமே வந்து 5 to 10 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து 1 KD போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ இனி கிறிஸ்மஸ் வரது, அந்த சீசனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் வரது இருக்கிறதுனால அதுக்கு டெக்கரேட்டிங் திங்ஸ் வந்து ஆனால் குட்டி செக்ஷனில் தான் வச்சுருந்தாங்க. பட் நிறையவே இருந்துச்சு. பட் ஒரு சின்ன செக்ஷனில் தான் வச்சுருந்தாங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். அது எல்லாமே நிறைய ஜிங்கிள் பெல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங், பேகு, செப்பல்ஸு, இந்த ஐட்டம் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய திங்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாம் கொஞ்சம் ஆஃபரும் இருந்துச்சு. பட் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால நாங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஷூ செக்ஷன். இது வந்து நிறைய இருந்துச்சு ஷூ கலெக்ஷன்ஸ். பட் நாங்கள் வேறு ஒரு ஷாப்பில் பார்த்தது வரைக்கும் இங்கே கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு ஒரு நைட் ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் இந்த கலர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ப்ளூ கலர். ஸோ அதில் வந்து ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்தோம். வந்து 24 to 36 months 2 year பேபிக்கு போடலாம் அப்படின்னு எடுத்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு வந்து ரொம்ப வயிறு பசி ஆகிட்டு, ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரமே வந்திருந்தோம். அதனால் நாங்கள் சரி ஓகே நேரடியாக சாப்பிட போயிடலான்னு ஃபுட் வேர்ல்டுக்கு போனோம். இந்த ஃபுட் வேர்ல்டு பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டட் ஷாப்புமே இருக்குது, எல்லாமே இருக்குது. KFC, ஜோலிபி, பீஸா ஹட், மெக்டொனால்டு, அப்புறம் அல்பைக், நியூவாக வந்து அல்பைக், இந்த மாதிரி எல்லா ஷாப்ஸுமே அந்த ஒரு ஃபுட் வேர்ல்டுக்குள்ளாடி எல்லாமே இருந்துச்சு. நமக்கு எங்கே தேவையோ அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி ஏம் பண்ணி வந்தது என்னென்னா அந்த அல்பைக்குங்கிற ஷாப்புக்கு போய் அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணணுன்னு தான் வந்தோம். ஸோ நாங்கள் வேறு எந்த ஷாப்லேயுமே போய் உட்காரல. அங்கே போய்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.
இந்த அல்பேக் சிக்கன் வந்து அப்படியே கேஎஃப்சி மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் இந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தது மாதிரி இல்லை. பட் ரெகுலராக சாப்பிட்றது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதுக்கு இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டுட்டு போய் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 2 ஃபேமிலி தான் போயிருந்தோம். அப்புறம் கூட ஒரு ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பாக்ஸஸ் ஆஃப் சிக்கன் மீல் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் 4 பீஸ் சிக்கன், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு பன்னும் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கோக் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். கேஎஃப்சியில் வந்து கொஞ்சம் பீசஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்பவே சின்ன சின்னதாக இருந்துச்சு. அதனால் வயிறு ஃபுல்ஃபில்லாலாம் இல்லை. பட் ஏதோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்தோம். இந்த மேஜிக் பிளானட் வந்து பேபிஸ்க்கு, அப்புறம் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் பெரியவங்களும் கொஞ்சம்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் போகும்போது ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி விளையாடுறது மாதிரி தான். கொஞ்சம் நம்ம பே பண்ணினோன்னா அவங்க வந்து ஏதோ கார்டு மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒரு மிஷினில் இன்சர்ட் பண்ணோன்னா அது பாயிண்ட்ஸாக வருது. அந்த பாயிண்ட்ஸை ஒவ்வொரு நம்ம ப்ளே ஸ்டேஷன்லேயும் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறனால ஓகே நம்ம சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது விளையாட விடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய டாய்ஸ் இருந்து நிறைய ஈவன் நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம், அந்தளவுக்கு நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி இதில் நிறைய கேம்ஸ் வந்து எப்படின்னா லக் பேசிஸ்லேயும் இருக்குது. நமக்கு லக் இருந்துச்சுன்னா அது வந்து ஜெயிச்சோன்னா நம்மளுக்கு டாய்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரியும் இருந்துச்சு. நிறைய வந்து மைண்ட் கேமாக விளையாடுறது மாதிரியும் இருந்துச்சு. அப்படி நிறைய இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு அதை ஒவ்வொரு இதாக போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். எல்லாமே நியூவாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து இது ஒரு கன் மாதிரி. அதை நம்ம அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த அதில் வந்து கப்பு மாதிரி கமத்தி வச்சுருக்காங்க. அதை நம்ம எல்லாத்தையுமே கீழே விழ வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பால் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் ட்ரை பண்ணுறதுக்காக நாங்கள் கேட்டோம். அவங்க ட்ரை பண்ணது கூட ஒரு வாட்டி தரமாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். என் பொண்ணு அங்கே போய் அந்த பால்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அது எப்படி விளாடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம உட்காந்து பார்த்துக்கலாம், விளையாடி பார்த்துக்கலாம். பட் அதை உள்ள டெப்த்தாக இன்னும் விளையாடணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து கார்டு, அந்த பாயிண்ட் கார்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் விளையாட முடியும். ஸோ அப்படியே நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா பிள்ளைங்கள உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு அதனால் அப்படியே நாங்கள் அந்த பிளேஸில் இருந்தும் கிளம்பி வந்துட்டோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஒரு ஷாப் மாதிரி இருந்துச்சு. அதே மேஜிக் பிளானட்டுக்குள்ளே தான். பட் நிறைய அந்த செஸ் விளையாடுறது மாதிரி, அப்புறம் கேரம், அந்த மாதிரி குட்டி குட்டியான அந்த கேம்ஸ் ரிலேட்டடான நிறைய திங்ஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே நம்ம அதை தேவைன்னா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்க்குறது மேல் ஃப்ளோர் மட்டும்தான். இது கீழேயும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அதையுமே நம்ம போய் பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து ரொம்ப டைம் ஆனதுனால அங்கே கீழெல்லாம் போய் பார்க்கல. ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இது இவ்வளோ தூரம் பார்த்ததே. இது வந்து ரொம்ப அந்த மாலில் ஒரு குட்டி ஸ்பேஸ், ஒரு 10% ஆஃப் த பிளேஸ் கூட கிடையாது. அந்தளவுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸை மட்டும்தான் நாங்கள் அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தோம்.
இதில் நிறைய ப்ளே ஸ்டேஷனில் வந்து நிறைய மியூசிக்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. என் பொண்ணு அதை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த ஹாட் வீலில் வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது என்னென்னா, திடீர் இருந்தாலும் அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்து ஒரு காயின் வந்து விழுந்துட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஏதோ வந்து விழுது அப்படின்னு. அப்புறம் அதில் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க, என்னடா நடக்கு அப்படின்னு. இதில் வந்து சும்மா 2 பால் வந்து வெளியில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஹோல்குள்ளே போட்டு விடுவோம் அப்படின்னு அப்பாவும் மகளும் சேர்ந்து அதை உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு பஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சிருப்பேன். அதில் வந்து ஒரு பஸ்ஸில் என் பொண்ணு வந்து ஏறி உட்காந்துட்டு வீல்ஸ் ஆன் த பஸ்க்கும் அந்த சாங்கு மைண்ட் செட்லேயே அதில் போய் உட்காந்து நல்லா விளையாடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அதில் உட்காந்தே இருந்தாங்க. வேறு அந்த டிரைவர் சீட்டை அவங்க எந்திக்கவே இல்லை. அதில் உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலி நாங்கள் வெளியில் வந்துட்டு அந்த ஃப்ளோரில் அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து அப்படியே என் பொண்ணும் நல்லா தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா டயர்டாயிட்டு, சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறதுக்கே ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.